அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நேர்வழியை கொடுத்ததற்கு நாம் தினமும் ஐவேளை தொழுதால் கூட பத்தாது. ஆனால் நாம் அல்லாஹ்விற்கு அந்த தொழுகையை நிறைவேற்றாமல் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு தமிழகத்துல எந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, கோயில்களை வைத்து வருமானம் பெறட்டுறாங்க இல்லையா? கோயில்கள் மூலமாக அதிகமாக லஞ்சம் வாங்குறாங்க. அந்த கோவிலுக்கு போனா உயர்ந்தவர்களுக்கு ஒரு வரிசை, இன்னும் ஏழைகளுக்கு ஒரு வரிசை. யார் அதிகமா பணம் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை, யார் கொஞ்சமா பணம் கொடுக்கறாங்களோ அவங்க கடைசியில இருந்துதான் அந்த சாமியை பார்க்க வேண்டிய ஒரு நிலை இப்படி கோவில்கள்ல இருக்கு. ஏன் அது எதற்காக அப்படி வச்சிருக்காங்க? ஏன் சமநிலை இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த வருமானத்திற்காகத்தான். இன்னும் எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா, விரைவாக ஆன்லைன் டிக்கெட் அப்படின்னு வருது. இன்னும் தமிழ்நாடு முழுவதும் கோவில்களில் அதாவது தரிசனம் பண்றாங்கல்ல, அந்த தரிசனத்திற்கு விரைவில் ஆன்லைன் டிக்கெட் முறையை கொண்டு வர போறாங்க. இன்னும் சிறப்பு தரிசனத்திற்கு லஞ்சம் வாங்குவதை தடுப்பதற்காகத்தான் இப்படி ஒரு ஆன்லைன் டிக்கெட்டை கொண்டு வருவதாக அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அறிவிக்கிறாங்க. இங்க நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி டிக்கெட் எடுக்க வேண்டிய தேவை இல்லாமல், இன்னும் உண்டியலில் காசு போட வேண்டிய அவசியமே இல்லாமல், இன்னும் அர்ச்சனை தட்டில் மொய் வைக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாமல், இன்னும் கைவேத்தியம் செய்ய பழங்கள் மற்றும் தேங்காய், இன்னும் அகல் விளக்கு, இன்னும் நல்லெண்ணெய், திரி மற்றும் கற்பூரம் இப்படி எதையாவது தேடி தேடி அங்கே போய் கொடுப்பதற்காக அலைந்து வாங்கி சுமந்து வர வேண்டிய எந்த செலவும் கஷ்டமும் இல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் அவரவர்கள் தெருவில் உள்ள, இன்னும் அவருடைய ஊர்களில் உள்ள பள்ளி வாசல்களில் தினமும் 5 தடவை இறைவனை தொழுவதற்காக, இன்னும் எப்படி தொழுகிறாங்க? ஏசி அறைகளில், இன்னும் ஏசியில் தொழுது விட்டு வர முடிகிறது என்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வணக்கத்தையும் இந்த தொழுகையையும் இந்த மார்க்கத்தையும் எப்படி லேசாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று நாம் ஒரு முறை கவனிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் நாம் அல்லாஹ்வை தொழுவதற்கு எந்த சிரமமுமே இருக்கக்கூடாது. ஏழைகளாக இருந்தாலும் இன்னும் பணக்காரர்களாக இருந்தாலும் அந்த இறைவனை பார்ப்பதற்கு பணம் செலவழிக்க வேண்டுமா? சிரமம் இருக்க வேண்டுமா? எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. அப்படி ஒன்றை உருவாக்கினால் மட்டும்தான் அது உண்மையான கடவுளாக இருக்க முடியும். இந்த செய்தியை படித்தவுடனே எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மார்க்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான் பாருங்கள். யாராக இருந்தாலும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல், இன்னும் தோளோடு தோல் சேர்ந்து, இன்னும் சரிசமமாக எந்த ஒரு உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இன்னும் வெள்ளையன் கருப்பன் என்று எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தொழுகையில் சரிசமமாக நின்று அந்த பள்ளி வாசலில் எந்த ஒரு சிரமமும் தேவையில்லை. பள்ளிக்கு உள்ளே நுழைவதற்கு கட்டடம் தேவையில்லை, செலவழிக்க தேவையில்லை. எந்த ஊர்களிலும் எந்த மூளைக்கு சென்றாலும் சரி, இந்த பூமியில் கடைசியில் நாம் சென்றாலும் சரி, பள்ளி வாசலுக்குள் நாம் நுழைந்தோம் என்று சொன்னால் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ யாரு? நீ எந்த ஊரு? நீ எப்படி இங்க வருவ? யாருக்கும் எந்த ஒரு கேள்வி கேட்பதற்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. பள்ளி வாசலுக்குள் யார் நுழைந்தாலும் அவர்களை யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மார்க்கமானதுதான் இந்த இஸ்லாம் மார்க்கம். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கு? இஸ்லாமியர் அல்லாத மற்ற மதத்தவர்கள் மத்தியில எப்படி இருக்கு? அந்த இறைவனை அவர்கள் நேசிக்கின்ற அந்த இறைவனை வணங்குவதற்கு மிகவும் சிரமமானதாக இருக்கு. இன்னும் அதாவது அவர்களுக்கு என்றே ஒரு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சாமியை வணங்கக்கூடாது, அவர்கள் இந்த கோவிலுக்கு வரக்கூடாது, இவர்கள் அந்த கோவிலுக்கு போகக்கூடாது என்று கடவுளுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த கோவில்களின் வருமானத்தை, இன்னும் அந்த கோவில்களில் லஞ்சம் வாங்குறாங்கல்ல, அதை ஒழிப்பதற்காக என்ன பண்றாங்க? ஆன்லைன் டிக்கெட் என்று கொண்டு வருவதாக அதாவது அமைச்சர் ரமேஷ் அவங்க அறிவிச்சிருக்காங்களே, இதை நீங்கள் ஒவ்வொருவரும், இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். எது சிறந்தது? எது உண்மையான மார்க்கம்? எது லேசானது? இதை நீங்கள் கேட்டுவிட்டு உங்களுடைய உள்ளத்தில் என்ன தோன்றுதோ அதை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஷேர் பண்ணக்கூடியவங்களாக இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.